ஜெயா மகேஷ், மிஸ்ஸஸ் இந்தியா எர்த். அண்ட் இன்னைக்கு வந்து நாங்கள் சென்னையில் ஐஎம்டபிள்யூவோட ஐஎஃப்எல் மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் அந்த ஆடிஷன்ஸ்க்காக இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஃபைனல் ஆடிஷன்ஸ். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேயும் வி ஹேட் ஆடிஷன்ஸ். ஐ திங்க் தமிழ்நாடு முழுக்க அது பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்காங்க. எனக்கு வந்து இது இட்ஸ் அன் ஆனர் டு பி ஹியர் பிகாஸ் எனக்கு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஐஎம்டபிள்யூவோட இந்த பேஜெண்ட் வந்து தே ஹவ் அட்டாச் தெம்செல்ஸ் டு அ காஸ், விமன் எம்பவர்மெண்ட், அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்காக எடுகேஷன் and நம்ம border military people ku fundraising and the mari they are doing lot of cause and other totally I appreciate and that is why I love to be a part of this. And auditions vandu idu oru bayangara oru mega auditions irukku and finale I know for sure that it's going to be a real good show and I wish John and his team all the very best, IMW and IFL, and I have all the beautiful models here and it's a wonderful afternoon and I hope everybody enjoys it. Thank you. Thanks to all the press. சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. John, I am the Managing Director of Indian Media Works. So we are here for Mr., Miss and Mrs. Tamilagam. It's a beauty pageant show which is doing especially for the Tamil Nadu contestants. In the show enna oru special na we just don't wanted to create glamour, so we wanted to give back to the society. So adanal naanga இந்த ஷோல contribute பண்ற funds எல்லாமே வந்து Women's League Foundation அப்படினு சொல்லிட்டு they are adopting a village. So அந்த villageல இருக்கிற women childrensக்கு எல்லாருக்குமே நாங்க வந்து we are going to take care of them completely இந்த ஒரு ஷோனால and like our Indian soldiers so are fighting for our country, so we wanted to contribute for the people who lost their lives in the borders. So அதுக்காக தான் இந்த ஷோ நாங்கள் ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த ஷோவோட ஃபினாலே வந்து March 14th we are planning, so we are planning it in Chennai only and இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் and thank you so much for all your support. ஸோ இந்தியன் மீடியா ஒர்க்ஸில் இது தேர்ட் ஆடிஷன் சென்னையில் இந்த மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க நடத்திட்டுருக்காங்க. ஸோ நான் செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் இந்த ரேம்பில். ஐ எம் டோட்லி ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் இட். தே ஆல்சோ க்ரூம் தி மாடல்ஸ். தெரியாதவங்களுக்கு கூட டேலண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து தே வாண்ட் people to come in front and be bold also and நிறைய காசு இருக்கு அவங்களுக்கு பண்றதுக்கு. they have attached a lot of causes which is really very very good in this time and yeah, thank you. We are very glad to be a part of this event and I appreciate John for his initiatives. He's always been a special part because he always does for the society more than what he is like an event. It's just for others and I really appreciate that about John and I'm glad I'm part of this. So, I'm Vinod, fashion choreographer. Indian Media Works presents Mr. and Mrs. Tamilagam 2021. So, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்க போது இந்த தமிழ்நாட்டில். ஸோ இந்த ப்ரெசென்ட்னால வந்து நிறைய ஏழை குழந்தைங்களும் நிறைய பெண்மணிகளும் வந்து அதிகமாக வந்து பயனடைய போகிறாங்க. அதையும் தாண்டி இந்த ப்ரெசென்ட்னால வர மணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்மிக்காக வந்து பண்ணுறாங்க. அதாவது ஆர்மியில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. ஸோ பட் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் வந்து அதை ஒரு பொறுப்பாக எடுத்து நம்ம ஆர்மிக்கு வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்காக வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெசென்ட்டை நடத்துகிறாங்க. இதில் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அண்ட் பிரதர் ஜான்ஸ் டு கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். With a round of applause, a huge round of applause, please. Yes, no, this is not sufficient. No, I want more noise. Come on, everyone. More noise, please. South India 2020 chapters are very hugely successful, highly applauded, and widely covered. So we have charted out our path for the years and the coming vertical as well, which have been implementing and keeping in the mind that the sense of purpose with which we celebrate events. So with that, can we all have one more round of applause for IMW? For great, you look great actually. Okay, so what are you up to today? So you can just tell your fellow mates who are waiting here for the auditions. I'm one of the participants of today's audition, and also I'll be walking a fashion show. Yeah, that's it. All right. So how many pageants have you participated previously? One. Okay, so how do you feel now? So in that event, I participated and I did a great job actually.
but that, you know, that pigeon show made me like as a person, self-confidently. That's okay. So you got a lot of confidence, right? After attending first pageant, because anyone's first stage would be really nervous, and we have all those butterflies, coming in the stomach, and I know that. Okay. So after the pageant, what did you feel actually? And proud to be here. Walking this pageant, as Leela told, it has actually made me a more self-confident person and a more outspoken person and a bold one too. So thanks to IMW. I first joined as a contestant, and it was actually very friendly, and they also taught how to do and what to do. You don't feel like outside person. They make us a family. Yeah. That's wonderful to hear. Okay. Thank you very much. And this is my first ever fashion show. Oh, that's wonderful. She deserves an applause, right? Yeah. I'm really excited and also a little nervous because obviously it's my first time. So, yes, looking forward. All right. I would always do one thing, whenever I host, pageants. For the first timers, I would give them a lot of energy, and that energy comes from you all. So let's applaud one more time for her. All right. So, Maya, tell us about yourself. Myself Maya. I would like to represent my Asian culture city of Madurai. I'm coming from Madurai. And I finished off my BSc Visual Communication and MSc Visual Communication. Okay. Always passionate about dance, direction, cinematography and so on. Oh. Mithilesh, because அவர்னால தான் எனக்கு இந்த opportunity கிடைச்சது. Mithilesh, thank you so much. So I'm an Insta user. So Instagramல பார்க்கும்போது like profile கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் I'm open up with you. Profile நல்லா இருந்துச்சு, and I would like to participate in this show pageant. Wonderful. Super. So how confident are you now? I'm also a human, right? கொஞ்சம் nervous இருக்கு. Okay, அந்த கொஞ்சம் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்ல. ஓகே, நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா the first pageantக்கும் இந்த pageantக்கும் உங்களுக்கு ஒரு difference இருக்கும், right? The way you hold the mic, the way you walk, the way of attitude that you express, right? அந்த ஆடியன்ஸ் பாக்குற விதம், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேயா? சோ அதுல என்னென்ன மாற்றங்கள் உங்களை நீங்களே பாத்துக்கிறீங்க? லைக் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரேம்ப் பண்ணும்போதே எனக்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ், என்னால நான் ரேம்ப் பண்ண முடியும்னு எனக்கே தெரியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணனோ, யார் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ண விரும்புறேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தட் டீம், பட் ஐ நாட் மென்ஷன் அபவுட் தட். பட் எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க, அதனால தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன். ஸோ எங்க இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச்.